இனிமே எங்க குடும்ப பிரச்சனையில நீங்க தலையிடவே கூடாதுன்னு ஸ்ரீநிதி மேடம் ரொம்ப போல்டா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் ஸ்ரீநிதி மேடம் உங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுற மாதிரி தெரியல. அவளுக்கு எப்படி என் மேல அக்கறை இருக்கும்? என்ன பெத்த அப்பனுக்கே என் மேல அக்கறை இல்ல. இவ இப்ப வந்தவ தானே, எப்படி அக்கறை இருக்கும்? பெத்தவங்களுக்கே இல்லாத பாசம் கட்டவங்களுக்கு மட்டும் வந்துருமா? ஐயோ, நான் வேற வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்க அப்பா எனக்கு சேர வேண்டிய பங்கு 5 லட்சம் ரூபாயும் கண்ணனுக்கு சந்தோஷமா கொடுத்துருவாரு. அவன் மட்டும் என்ன, வந்த வரைக்கும் லாபம்னு அந்த பணத்தை சுருட்டி வச்சுப்பான். இவங்களுக்கெல்லாம் பாசம் அக்கறை எதுவுமே கிடையாது சௌந்தர்யா. இவங்களாம் மனுஷத்தன்மையே இல்லாத ஜென்மங்க. பார்த்தா அவன் சொல்றத பார்த்தா அவன் அப்பாவுக்கு மேல பாசம் இல்லை போல. உன் விஷயத்துல சுந்தர துரோகின்னு தெரியும், ஆனா இவன் விஷயத்துல எப்படின்னு தெரியலையே. உனக்கும் தெரியலையா? பாசம் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சௌந்தர்யா, நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா. ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு பயமா இருக்க. இங்க தனியா இந்த ரூம்ல இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து எனக்கு பழக்கமே இல்லை. ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து ஒன்னாவே இருந்து பழக்கம் ஆயிடுச்சா, அதான் இங்க தனியா இப்படி எனக்கு நான் அனாதை ஆயிடணும்னு எனக்கு பயமா இருக்கு சௌந்தர்யா. என் நிலைமை பத்திய சௌந்தர்யா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஏன் என் பொண்டாட்டி எல்லாரும் இருந்தும் நான் ஒரு ஒரு அனாதை ஆயிட்டேன் சௌந்தர்யா. அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு சௌந்தர்யா, பயமா இருக்கு ராகவன், ப்ளீஸ் கையை விடுங்க. என்ன ராகவன், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. யாராவது பார்த்தாங்கன்னா I'm sorry சௌந்தர்யா, I'm sorry. நான் ஏதோ எமோஷனலா I'm sorry. I'm sorry. I'm so sorry சௌந்தர்யா. நான் ஏதோ சௌந்தர்யா, sorry. I'm sorry. நான் ஏதோ தெரியாம சாரி சௌந்தர்யா. இது ஜஸ்ட் ஒரு உந்துதல்ல, ஒரு எமோஷனல் இன்டென்ஷனலா இல்ல. நான் அப்புறமா வரேன் ராகவன். பாண்டியா அண்ணே, இது வேலைக்கு ஆகாது. ஏண்ணே? ஏன்னு கேட்குறியா? அந்த 2வது இருக்கானே அவன் ஒரு கிறிஸ் கிட்டவன். அந்த 3வது இருக்கான் பாரு, அவனுக்கு மூளை சரியில்லை. இந்த இடத்த அப்படியே முடிச்சாலும் நமக்கு எதுவும் வேலைக்கு ஆக போறதில்ல. இதில் போய் நாம ஏன் தலையிடணும்? விட்டுருவோம். அதெல்லாம் நாம ஏன்னா பார்க்கணும்? டீலை முடிச்சா பணம் கிடைக்கும்ல. பாண்டி, நம்ம பணத்துக்காக வேலை பார்த்தாலும் அதில் ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? உனக்கு என்ன, வீட்டு வாடகை கொடுக்கணும் அவ்வளோதானே. ஆமாண்ணே. நான் ஒரு பாட்டியை பார்த்துருக்கேன், சாயங்காலம் முடிஞ்ச உடனே அவன் பணம் தருவான், அதை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரிண்ணே. என்ன பாண்டி, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். சரி, வரேண்ணே. சார் வணக்கம் சார். என்ன உங்களுக்கு தெரியுதா? ராமச்சந்திரன் சார். அன்னைக்கு டிக்கெட்டில் பார்த்தோமே, புரோக்கர் ராமச்சந்திரன். என்ன சார் மறந்துட்டீங்க? ஞாபகம் இருக்கு. என்னால் உங்களை மறக்க முடியல சார். பரவாயில்ல, வாங்க சார், டீ சாப்பிடலாம். இல்லைங்க, நான் இப்போ தான் இல்லை சார், ஒரு வாய் டீ சாப்பிடுங்க. வாங்க 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 சார், சும்மா வாங்க. உட்காருங்க சார். தப்பா எடுத்துக்கிறாங்க சார். எதுக்கு? அன்னைக்கு சரியான நேரத்தில் அனுப்புனீங்க, அதனால ஒரு டீல் முடிஞ்சு ஒரு 5000 ரூபா கிடைச்சு. ஓகே. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிற நேரம் ஃபீஸ் கட்ட உதவுச்சு.
எல்லாம் உங்கள் முகத்தை பார்த்து போனனால தான் சார். ஆனால் அன்றைக்கி உங்கள்கிட்ட கடன் வாங்கி போயிட்டோம்னா மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு சார். சும்மாவா சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வந்தேன்னு. அது ராவனுக்கு மட்டும் இல்லை சார், இந்த ராமச்சந்திரனுக்கு தான். என்ன சார் வேணும்? என்னப்பா இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை சார். 2 தோசை. எனக்கு எதுவும் வேண்டாம் சார், அவருக்கு மட்டும் எடுத்துட்டு இல்லை சார், சும்மா சாப்பிடுங்க. இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டேன். அப்போது ஒரு தோசை, சரி ஒரு சார். பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு, நல்ல குழம்பா கொண்டு சரியா? சரி சரி வந்துப்பா. என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? ஒரு டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்டர் பண்ணுன்னு பார்க்குறீங்களா? இப்போ என்கிட்ட இருக்குது 500 ரூபாய். 2 டீ சாப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பிரச்சனை. இவ்வளோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுங்க, சேஞ்ச் கரெக்டாக இருக்கும். அதனால தான். மணிக்கு நான் சாப்பிட்றேன். இட்ஸ் ஓகே. சார் பில் எவ்வளோ பாச்சு? 27 ரூபா சார். இந்தப்பா. 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்ல சார். ஏன்பா? இல்ல சார். நல்லா பாருப்பா. இல்ல சார், இருந்தா தர மாட்டோமா? ஏப்பா, ஒரு டீ தான் சாப்பிட வந்தேன், சில்லறைக்காகத்தான். இல்ல சார், சேஞ்ச் இருந்தா கொடுங்க சார். சார் மன்னிக்கணும். ஏன் சார் நம்ம சந்திக்கிறவங்களாம் அப்படி நடக்குது? சார் அடுத்த தடவை சந்திக்கும் போது சத்தியமா 27 + 2 50 உங்களுக்கு கொடுத்துருவேன் சார். விளையாடுறீங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நம்ம சந்திப்பு இதோட முடியறதே நல்லது. ஏன்னா அடுத்த தடவை இதுக்கு மேலே எனக்கு செலவு வச்சிட்டிங்கன்னா. சார் உங்கள் அட்ரஸ் கொடுங்க சார், நான் காலைல வந்து காசு கொடுத்துறேன் சார். இல்லைன்னா நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வராது சார். அட்ரஸ் கொடுத்தா எனக்கு தூக்கம் வராது. ஏன்பா ஹோட்டல் வச்சிருக்க, ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்கிறே. அதுக்கு நான் என்ன பண்றது? இருந்தா தானே கொடுக்க முடியும். எல்லாம் என் நேரம். நான் நல்லா அசியப்பட்டேன். ஹலோ, வாங்க 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 வாங்க. இஸ் எனிதிங் அர்ஜென்ட்? காலங்காத்தால வந்திருக்கீங்க? இல்ல இல்ல, நீங்க கொடுத்த செயினை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த செயின் உங்களுக்கு தான் வாங்கினேன். எதுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட இருக்கட்டுமே. வேண்டாம் அரவிந்த் சார், நடக்கிறதெல்லாம் வெறும் டிராமா, எல்லாமே நடிப்பு தான். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த செயின்? ஏன் நீங்க நடிப்பு நினைக்கிறீங்க? ஒரு நட்புன்னு நினைக்கூடாதா? உண்மையான நினைங்களேன், என்ன ஆயிட போகுது? ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்த என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் அப்படி நினைச்சுங்களேன். இது எப்படி சார் கிஃப்ட்னு எடுத்துக்க முடியும்? இதை கிஃப்ட்னு எடுத்துட்டா நடக்க போற நிச்சயதார்த்தம் உண்மைன்னு ஆயிடும். ஆனா அதுவோ பொய். அப்படி இருக்கும்போது ஒரு பொய்யான நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் எதுக்கு? அன்னைக்கு நீங்க கொடுத்தப்போ எல்லாரும் இருந்தாங்க, என்னால மறுக்க முடியல, போட்டுன்ட்டேன். உங்களுக்கே தெரியும், என்னால எப்படி சார் இதை மனசார போட்டுக்க முடியும்? வாங்கிக்கோங்க அரவிந்த் சார், ப்ளீஸ். நான் வரேன். இந்த செயினை உன்னால மனசார போட்டுக்க முடியல.
முடியாது. ஏன்னா உன் மனசுக்குள்ள கண்ணா இருக்கான். அவனை தூக்கி போடு. அப்புறம் இந்த செயினை மனசார போட்டுக்க முடியும். பைத்தியம். நான் கொடுத்த செயினே கழுத்துல போட்டுக்க முடியலையே. நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேனே, அப்ப என்ன செய்வ? முடியாதுன்னு சொல்வியா? சொல்லி பாரு. உன் கழுத்துல தாலி ஏறாது, வேற ஏதாவது ஏறும். வேற யாரையும் உன் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். வாங்க அண்ணி, வாங்க. சார் நீங்க போங்க. என்ன? நீங்க போங்க, நான் வரேன். ஹலோ, வணக்கம் நண்பா. யாரு யார் பேசுறது? யாரா? ஓ நண்பன். நண்பனா? ஆமா, இந்த வயசுல உனக்கு நண்பன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். அந்த ஒருத்தன் பேசுறேன், புரியல? சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம்னு கேட்டுட்டு பேச்சு சட்டுன்னு முடிக்க பார்க்கறியே. நாம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன விஷயம்னு சட்டுன்னு முடிக்காத, அது நியாயம் இல்லை. டேய், ஃபோனில் அனாவசியமாக தொணாங்காத. என்ன விஷயமோ அதை சொல்லு. அதை விட்டுட்டு நீ சொல்கிற வியாக்கியானத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? நண்பா, உன் இடைஞ்சல் என்னங்கிறது எனக்கு புரியுது. அடி மேல அடி வாங்கினவன் இப்படிதான் விரக்தியில பேசுவான். அப்படிதான் நீயும் பேசுற. நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்காக ஒரே ஒரு நிமிஷம் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடவுளே, என் நண்பன் சுந்தரத்தை காப்பாத்து. டேய், என்ன காப்பாற்ற சொல்ல நீ யாரா? உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும்? அதை விட்டுட்டு ஃபோனில் இந்த வெத்து மிரட்டெல்லாம் வச்சுக்காத. ஐயோ சுந்தரம், நான் எதுக்கு ஒன்று மிரட்ட போறேன்? நான் தான் உன் நண்பனாச்சே. ஒன்ன மிரட்ட தான் உன் பசங்க இருக்காங்களே. என்ன சொல்ற? உன்னோட 2வது பையன் வீட்டை விட்டு போய் உன் கௌரவத்திலையும் கம்பீரத்திலையும் மண்ணெண்ணி போட்டாங்க. அதை சொல்றேன். அதை நானே கண்டுக்கல. நீ எதுக்கட ஓவரா ஃபீல் பண்ற? சுந்தரம், இந்த விஷயம் உனக்கான பிரேக்கிங் பாயிண்ட். அதை மூடி மறைச்சு என்கிட்ட நடிக்காத. உன் பையன் எங்க இருக்காங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு தெரியணுமா? சுந்தரம், நல்லா யோசிச்சு பாரு. நம்ம பையனை பத்தின விஷயத்தை இன்னொருத்தன் சொல்லணும்னா அது எவ்வளவு கேவலம். டேய், நீ தான் வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் சொல்லிட்டு இருக்கே தவிர நான் அவனை என் பையனாவே நினைக்கல. என்ன மீறி என் வார்த்தையை மீறி போன எவன் எனக்கு சொந்தமும் இல்லை, எக்கெடுகிட்டு போனாலும் எனக்கு கவலையும் இல்லை. புரிஞ்சதா? அடுத்த விட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டாம
உன்னை பத்தி யோசனை பண்ணி பாரு. என்ன கணப்பா? ராகவ மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறான் சுந்தரம். அப்படியா? ராகவன் கொடுத்த டார்ச்சர்ல சுந்தரம் அவனை தண்ணி தெளிச்சு விட்டுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சுந்தரம் என்கிட்ட நடிக்கிறான் பார்த்தா அது எப்படி பெத்த புள்ள மேல பாசம் எல்லாம் போகும். கூடிய சீக்கிரத்துல சுந்தரத்துக்கு நான் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்.